தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிமெயில் பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து எப்படி லாக் அவுட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது போலவே ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து எப்படி பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது அத பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோக்கான லிங்க்குமே நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்றேன். அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க அந்த வீடியோவுமே பார்க்கலாம். இந்த வீடியோல பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அத மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து Chrome browser வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. Chrome browserல சேஞ்ச் ஜிமெயில் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க டைரக்டா கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். அது வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்றதை நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன டைப் பண்ணிருக்கனோ அதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஜிமெயில் பாஸ்வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா வரக்கூடிய அந்த கூகுள் அக்கவுண்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய ஜிமெயில் வந்து இங்க ஷோ ஆகும். இதுல நீங்க எந்த ஜிமெயிலோட பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜிமெயில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிமெயில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஜிமெயிலோட ஓல்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் பண்ணணும். நார்மலா நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்க வந்து என்டர் பண்ணிருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டேன். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழ வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ற மாதிரி காமிக்கும். சப்போஸ் உங்க பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து என் பாஸ்வேர்டு வந்து தெரியுன்றதால நான் வந்து என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது போல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க புதுசா செட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரிலாம் டைப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஹேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜிமெயில் அக்கௌண்ட் அவ்வளவு சேஃபும் கிடையாது. ஓகேவா? அதனால பாஸ்வேர்டை கொஞ்சம் பார்த்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கொஞ்சம் எங்கேயாச்சும் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஞாபகம் வர மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் மேட்ரு. ஒரு 8 கேரக்டர் அட்லீஸ்ட் இருக்கணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லாக் அவுட் பண்ணுற வீடியோவும் பெர்மனன்ட்டாக எடிட் பண்ணுற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது போல வேற என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. நம்ம சேனலில் டேக் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான தேவைகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வந்து வீடியோஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாய்.